வாழை படத்தில் எந்த இடத்துல ஒரு ஜாதி ரீதியான ஒரு காட்சிகள் வச்சுருந்தாரு? நமக்கு புரியுது, இதெல்லாம் வந்து எஸ்சிங்கிறத அடையாளப்படுத்திட்டாரு. அவனை யாரை கொண்டு வர்றாரு? தேவரை கொண்டு வர்றாரு. சொல்லியிருந்தாரா தேவர்? தேவர்னு சொல்ல வேண்டிய இல்லை, குறியீடுல வச்சுட்டீங்கன்னா போதும்ல. நீங்க எங்க எந்த குறியீடுல நீங்க வச்சு காணிச்சிட்டீங்க, அவன் மீசை, அவன் பார்த்தேன் அந்த குறியீடு மீசை கிசெல்லாம் வச்சு. கவுண்டம்பாளையம்னு ஒரு படம் வந்திருக்கு. கவுண்டம்பாளையம் படம் நீங்க பாத்தீங்களா? நான் பார்த்தேன். இந்த நாடக கதையில் யாரு பண்ற மாதிரி சார் காட்டுறாங்க? அவங்க இப்போ ஒரிஜினலாக யார் பண்ணுறாங்களோ அவங்கள காணிக்கிறாங்க. எந்த குரூப் அதான் மாரி செல்வராஜ் அவர்களும் எங்களை யார் அடிச்சாங்களோ அவங்கள நான் காட்டுறேன்னு காட்டுறாங்க. அவ்வளோதானே. பாரஞ்சிதாக இருந்தாலும் சரி தான், மாரி செல்வராஜா இருந்தாலும் சரி தான், இந்து மதத்தில் இருந்தீங்கன்னா அது ஜாதி இருக்கும். அதனால இந்து மதத்தில் இருக்காங்க. மதம் மாறி போயிருங்க. இன்னைக்கு ஏதாவது ஜாதி ஏற்றத்தாழ்வு இருக்கா? எவனாவது ஜாதி சொல்லி திட்ட முடியுமா? இருக்காங்க. எல்லா இடத்துல நடந்துட்டு தான் சார். இல்லை, இந்த விஷயங்கள் வச்சு யாரும் திட்டுறது இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? எது ஜாதி வச்சு யாரும் சண்டை போட மாட்டாங்க, அதை வச்சு யாரும் வன்முறை தூண்ட மாட்டாங்க அப்படின்னு நடந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. திரௌபதினு ஒரு படம் வந்துச்சு சார், நீங்க பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். சொல்லுங்க. திரௌபதிக்கும் கவுண்டம்பாளையத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ரெண்டு படமே ஒரே கான்செப்ட் தான். ரெண்டுத்திலையுமே வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை தான் தாழ்த்தி காட்டுறாங்க. ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் கிடையாது, குறிப்பிட்ட சமுதாயம் கிடையாது. திருமாவளவன் அன்போ இவங்க நாடக காதலுக்கு பின்புலமா இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க திரௌபதி படத்துல. நாடக காதல் காமிச்சது ஃபேக் மேரேஜ் பண்றாங்க. காதல் வேற, நான் காதலை மாதிரி நடிச்சு இந்த மாதிரி ஏமாத்தி அப்பாய் கொண்டு வரங்க சொல்லிடுறீங்களே. ஆமா, அதை வந்து அந்த மாதிரி தான் அதுல வகைப்படுது. இதுலயும் அதே தான் வரும். இதுலயும் அதே மாதிரி தான். அது வந்து தலித் மட்டும் தான் அது பண்றாங்களா? மற்ற சமுதாயத்துல யாருமே அது பண்றது கிடையாது. தலித்துன்னு சொல்லவே இல்லை. ரெண்டு படத்துலயுமே வந்து தலித்துன்னு எல்லாம் சொல்லி. திருமாவளவன்ங்கிறது யாரை குறிப்பிடுது? நாடக காதல் அப்படிங்கிறது வந்து அந்த சமுதாயத்தில் உள்ள, இல்லைன்னா அது மாதிரியான சமுதாயத்தில் உள்ள சிலர் பண்ணக்கூடிய வேலை. அதை தான் மையப்படுத்தி நாடக காதல் அந்த சமுதாயத்தில் சிலர் பண்றாருன்னு காட்டணும்ல. திருமாவை காட்டும் போது அந்த சமுதாயத்தில் எல்லாரும் பண்ற மாதிரி தான் சார் காட்டுறாங்க. திருமாவளவன்னா உடனே எல்லாரும் பறையிலையும் காட்டுறாங்க. ப்ளூ சட்டை போட்டு வராரு. இல்ல, இந்த திருமாவளவன் அப்படின்னா திருமாவளவனை ஐடென்டிஃபை பண்ணி ஒரு குறியீடா வச்சு ஒரு கதை பண்றாங்க அப்படின்னா அது திருமாவளவன். நீங்க அதை பட்டியல் சமுதாயத்தில் மற்ற சமுதாயத்தில் இருக்க தலைவர்கள் வந்து காட்டுறது இல்லைல்ல. அவங்க தேவர்னு காணிப்பாங்க. இல்ல, தேவருக்கு கட்சி வச்சிருக்கக்கூடிய தலைவர்களை யாருமே காட்டுறது இல்லைல்ல. வெற்றி படமா இல்லையா சொல்லுங்க. ருத்ரதாண்டவம் ஒரு விஷயம் தெரியுமா? ருத்ரதாண்டவ படம் வந்து 2 கொரோனா காலகட்டம் வந்து தியேட்டர்லாம் இழுத்து மூடி வச்சு பழையபடி ரீஓப்பனிங் பண்ணாங்க தெரியுமா? அந்த டைமில் தியேட்டருக்கு வந்த படம் அது. அதுக்கு முன்னாடி வந்து டாக்டர்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் பிளாப். தியேட்டருக்கு ஆளே வரல. ஓடுச்சு சார், வசூலும் செஞ்சது, ஓடுச்சு அந்த படம். டாக்டர் எவ்வளோ வசூல் ஆச்சுது? 100 கோடிக்கு மேலே. தியேட்டருக்கு ஆள் வரல சார். நீ இல்லை, 100 கோடியெல்லாம் வரல. நீங்கள் திருப்பி ஒருக்கா எடுத்துருவாங்க அதை. சேனல் 5 சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு சின்னப்ப கணேசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். விஜய் நடித்த கோட் திரைப்படம் முதல் நாள் வசூல் வந்து 126 கோடி, 4 நாள் வசூல் வந்து 258 கோடி கலெக்ஷன் ஆயிருக்குன்னு அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வந்தாலுமே சில ரசிகர்கள், சில விமர்சகர்கள் என்ன எழுதுறாங்க அப்படின்னா, எப்படி இந்த கலெக்ஷன் வரும் அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது. ஏன்னா இதை விட ஷாருக் கான் நடித்த ஜவான் படம் வந்து மிகப்பெரிய திரையரங்கில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ் லிஸ்ட் வந்து அதிகம். அதை விட ஸ்க்ரீன் கம்மியாக ரிலீஸ் ஆன கோட் திரைப்படம் வந்து எப்படி அதோட கலெக்ஷன் எடுக்கும் அப்படிங்கிற விமர்சனம் தான். ஆமாம், இது வந்து பொதுவாக வந்து படம் வந்து நல்லா பிச்சுக்கிட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி நிறைய ரசிகர்கள் வந்து கொண்டாடக்கூடிய ஒரு படமாக அமைஞ்சதுன்னா ஒரிஜினல் கலெக்ஷன் ரிப்போர்ட்டை, டெய்லி ரிப்போர்ட்டை வந்து சொல்லிடுவாங்க ப்ரொடியூசர். சப்போஸ் அது வந்து முதல்ல ஸ்ட்ரகிள் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா ரசிகர்களை பூஸ்டப் பண்ணுறதுக்காக ஒரு பொய்யான ஒரு தகவலை கிளப்பி விடுவாங்க. இது வந்து இவ்வளோ வசூலாகிட்டு, இது இவ்வளோ வந்து போச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. அது வந்து நடைமுறையில் உள்ள விஷயம் தான். நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி தான், கம்பேரிசன் சொன்னீங்க. இதே மாதிரி தான் கோட் படமும் இதே மாதிரியான ஒரு இதில் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து அந்த அளவுக்கு இதுக்கு முந்தைய படங்களை விட இது ரொம்ப சுமாரான ஒரு தியேட்டர் ரன்னிங் தான் போயிட்டுருக்குது. எல்லாத்துக்குமே தெரியும். ஒன்றும் இல்லை சார், டிக்கெட் நியூவில் போய் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தியேட்டர்லையும் அது ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய தியேட்டருடைய நம்பர் ஆஃப் தியேட்டர் ஸ்க்ரீன்ஸ் வந்து குறையுது. அதுவும் பார்க்க முடியும். தியேட்டரில் அந்த எவ்வளோ டிக்கெட் புக்கிங் ஆகிருக்குங்கிறதையும் இப்போ ஈஸியாக பார்த்து விடலாம். ஒவ்வொருத்தர் தியேட்டரில் போய் தான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இங்கேருந்தே நம்ம வந்து அதில் பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். இதே மாதிரி தான் நீங்கள் தங்கலானுக்கு முதல் 2 நாள் அது எப்படி விமர்சனம்லாம் பார்த்தீங்கன்னா விண்ணுக்கும் மண்ணுக்கும் தான் எழுதிட்டு இருந்தாங்க. கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது புஷ்ஷுன்னு ஆகி போச்சு. அதில் பெரிய இது இல்லை. அதனால் இந்த மாதிரி இதை சில இது சர்ச்சையை கிளப்பி விடுவாங்க. ஏதாவது ஒன்று நெகட்டிவாக என்னத்தையும் ஒன்றா பண்ணுவாங்க. அது மூலமாக அது ஒரு யுக்தி. அதே மாதிரி இந்த கலெக்ஷன் வைஸு நீங்கள் இதை கொடுத்ததும் ஒரிஜினல் கலெக்ஷனாக இருக்குன்னு நான் நம்பவே இல்லை. இது
நீங்கள் இதே மாதிரி கமலஹாசனுடைய படத்துக்கு கூட கடைசியாக அந்த ரெட் ஜெயினில் வெளியிட்டாங்க விக்ரம் படம். அந்த படத்துக்கு பாருங்கள் திடீர்னு சம்மந்தம் இல்லாமல் 400 கோடிக்கு மேலே வசூல்னு சொல்லி 450 கோடி. அது எப்படி சார் சாத்தியமாகும்? தமிழ்நாட்டில் மொத்தமே தேட்டர் 1000 தேட்டர் கூட இல்லை சார். புதுப்படம் ரிலீஸ் ஆகக்கூடிய அளவுக்கு தகுதியான தேட்டர்கள் 900 சில்லறை தான் இருக்குது. 900 கீழே கூட இப்போ வந்திருக்கும். அது புதுப்படம் ரிலீஸ் ஆகக்கூடிய படம். அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தேட்டர்லேயும் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணல. அதிகபட்சம் 300-400 தேட்டரில் போட்டுருக்கலாம். 300-400 தேட்டரில் போட்டு நீங்கள் அதை வருஷத்தில் அப்படியே கூட்டி பாருங்கள் எவ்வளோ தான் வரும். அது இல்லை வேர்ல்டு வைடு ரிலீஸ் ஆகுது இல்லை, வேர்ல்டு வைடு பேருக்கு தான் சார் வேர்ல்டு வைடு வரும். ஆனால் இந்தியா முழுக்க அது எல்லா தேட்டர்லையும் அது கொண்டாடக்கூடிய ஒரு படம், ஒரு பேன் இண்டியா மூவி அது கிடையாது. கமலஹாசனுக்கு சில ரசிகர்கள் சில இடத்துல பாம்பேயில் இருக்கக்கூடிய தமிழர்கள் பார்ப்பாங்க, டெல்லியில் இருக்கிற தமிழர்கள், அப்படி 1-2 ஸ்க்ரீன் தானே அங்கே வரும். நீங்கள் அதை வந்து கலெக்ஷன் வைஸ் நீங்கள் இந்தியா முழுக்க எப்படி எடுத்துகிட்டு போக முடியாது? ஒரு பேன் இண்டியா மூவியாக இருந்தால் இப்போ காந்தாரா வந்துச்சு சார். காந்தாரா முதல் பேன் இந்தியா மூவியே கிடையாது. காந்தாரா வரும்போது அது ஒரு கன்னட மூவி தான். ஆனால் அது வந்து இங்கே சென்னையில் அதை டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க 1 மாதத்துக்கு பிறகு. தீபாவளி டைமில் அதை ரிலீஸ் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில், சென்னையில் ஏஜிஎஸில் போய் நான் படம் பார்க்குறேன். அதே மாதிரி அதே டைமில் வந்த படம் பொன்னியின் செல்வன் 1-2 வந்துச்சு அந்த டைமில். 1 அந்த படம் அந்த டைமில் வந்தது. இதுக்கு ஈக்குவலாக அதில் கூட்டம் இருந்துச்சு சார். அப்போ அதை பேன் இண்டியா மூவியாக ரசித்தாங்க, ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா அதுக்கு காரணம் நிறைய இருக்குது. அது நடிகர்கள்லாம் புதுசு, எந்த லாங்குவேஜுக்காரன் பார்த்தாலும் அவனுக்கு அவன் லாங்குவேஜ் மாதிரியே தெரியக்கூடிய அளவுக்கெல்லாம் சில அம்சங்கள் அதில் இருக்குது. அதை நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா கன்னடத்தை அந்த ஒரு மலை சம்மந்தப்பட்ட அந்த அவங்களுடைய வாழ்வியலை எடுத்துகிட்டு வந்தாலும் அது வந்து அந்த நம்ம பார்க்கும்போது நமக்கும் அது நம்ம ஒரு படம் மாதிரியான ஒரு ஃபீல் அது கொடுக்குது. அந்த மாதிரி இருக்கனால இன்னொன்று எல்லாரும் ரசித்தாங்க. அது கூட வசூல் வேறு மாதிரி போச்சுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் விக்ரம் அந்த மாதிரியெல்லாம் எந்த இதுவுமே கிடையாது. ஏதோ ஓடிச்சுது, ரைட், ஓகே, ரசித்தோம், ஓரளவு பரவாயில்லைங்க, அப்படி கேட்டகரி தான். ஒன்றும் சூப்பர் டூப்பர்னு கூட அதை சொல்ல முடியாது. அதே கதை தான் நம்ம விஜய் படத்துக்கும் கோட்டுக்கும் அதே கதை தான். அது அவங்க வந்து அதை பூஸ்டப் பண்ணி பார்த்தாங்க. ஒன்றும் பெருசாக அது பெரிய அளவில் எதிர்பார்த்த அளவில் அது போகலைங்கிறது தான் உண்மை. சமீபத்தில் வந்த படங்களில் இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி வந்த தங்கலான், அதுக்கு பிறகு வந்த வாழை எல்லாமே இந்த கேட்டகரியில் தான் இருக்குது. வாழையும் வந்து அவருக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். தங்கலானுக்கு வாழை பரவாயில்ல வசூலில், ஆடியன்ஸு வந்தாங்கன்னு சொல்லலாம். ஆனால் அதே சமயத்தில் வந்து அந்த படம் வந்து அவருடைய முந்திய படம் கர்ணன் இல்லை நம்ம அது பரியேறும் பெருமாள் இந்த அளவுக்கு இது போயிருக்கேன்னா போகலை. இல்லை ஒரு சின்ன பட்ஜெட் படம் தானே. இப்போ மாமன்னன் அளவுக்கு ஒரு பெரிய பட்ஜெட் படம் இல்லைல்ல வாழை. இல்லை நல்ல பட்ஜெட் படம், அதுக்கான ஆடியன்ஸ் வராங்க, அதுக்கான கலெக்ஷன் வந்து சார். ஒரு 16 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணுறது எப்படி சின்ன பட்ஜெட்னு சொல்கிறீங்க? இப்போ 1 கோடி ரூபாயில் ஒரு படம் எடுக்கிறோம்னா அது லோ பட்ஜெட்டு, அதை நம்ம எடுத்துக்கலாம். 1.5 கோடி 2 கோடி. இன்னொன்று மாரி செல்வராஜ் அவருக்கு சம்பளமே 10 கோடிக்கு மேலே போயிட்டு அப்புறம் எப்படி அவர் லோ பட்ஜெட் படம் எடுப்பார்? பேக்கேஜே வாங்கினார்னு சொன்னாங்க. பேக்கேஜ் அவர் பண்ணனால அவருக்கு சம்பளத்தை எல்லாம் அதை வேறு மாதிரி பண்ணி எல்லா டைரக்டரும் பண்ணுறது தான். இருந்தாலும் அவங்க வந்து அதை செலவெல்லாம் பண்ணியிருக்கதான் வச்சுருங்க. ஆர்டிஸ்ட் வந்து புதுசாக போடுறதுனால அது வந்து லோ பட்ஜெட் படம்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அந்த கான்செப்டில் நான் அதில் உறுதியாக இருக்கேன். மேக்கிங்னு ஒரு செலவு பண்ணுறாங்கல்ல. இப்போ அந்த எல்லாம் ஆக்சிடென்ட் லாரி கவிழ்கிற சீனெல்லாம் வந்து செலவு தானே பண்ணியிருக்காங்க. பண்ணலைன்னு இப்படி சொல்ல முடியும், அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் சில விஷயங்கள் அது ஏன் அந்த அளவுக்கு பேசப்படலை அப்படின்னா, ஒன்று வந்து அவர் ஜாதி ரீதியான ஒரு கலாச்சாரத்தை உள்ளே வைக்கிறதுல அது மக்களுக்கு முகம் சொல்லிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் வருது. அது ஒரு பாயிண்ட் இருக்குது. அது ஒரு பாரஞ்சித்துக்கும் பொருந்தும், இவருக்கும் பொருந்தும். இன்னொரு விஷயம் வந்து அதில் கதைக்கு உள்ளார நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா, படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8ஆம் வகுப்பு மாணவன் வந்து ஒரு ஆசிரியை வந்து காதலிக்கிறான்னு நீங்கள் அப்படியே கதையை நகர்த்திக்கிட்டே போய் அதுக்கு நல்ல பாட்டுக்கிட்டெல்லாம் வச்சு சீன் நிறைய பண்ணி கொண்டு போயிட்டீங்க. அது பிறகு கடைசியில் ஒரு டைலாக் எவனை சொல்லிவிட்டான்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கானே. அதனால் கடைசியில் ஒரு டைலாக்கை வச்சு அதை கமிட் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து அழகாக இருக்கீங்க, அவன் காதலிக்கலை, அவனுக்கு இன்ஃபாக்சுவேஷன் இல்லை, அப்படி இப்படி எதையாவது ஒரு கதையை நீங்கள் சொன்னால் அந்த பையன் எதுக்கு அந்த டீச்சருக்கு கர்ச்சிப் எடுத்து மோந்துக்கிட்டு அப்படியே மெய் மறந்து போகிறான்? அதில் என்ன உணர்வை வெளிப்படுத்துறீங்க? நம்ம ஆடியன்ஸுக்கு என்ன கன்வே பண்ணுறீங்க? இந்த பாயிண்ட் தப்பான பாயிண்டாக போகுது கதையில். மற்றபடி எல்லாமே நீங்கள் ஏற்றுக்கலாம், ஆனால் இந்த பாயிண்ட் தப்பாக போகுது. இதை வந்து ஃபினிஷிங் வந்து நீங்கள் அழகாக இருக்கீங்க, சிரிச்சா எங்கள் அக்கா அம்மா இருக்கீங்க சொல்லிடுறாருல. அதுதான் சொல்கிறேன். எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. அதனால் அவர் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வேறு வழி இல்லாமல் காம்ப்ரமைஸ் ஆகி அந்த இடத்துல இனிமேல் இதை சொல்லி சமாளிச்சிருன்னு சொல்லிட்டு அதை சமாளிச்சிருக்காரு. இருந்தாலும் நீங்கள் இது வரைக்கும் வச்சுட்டீங்க. இந்த இடத்த தூக்கிட்டு போய் இதில் ப்ளூ சட்டை மாறனுக்கும் எனக்கு நிறையா மாறுபட்ட கருத்தெல்லாம் உண்டு. ஆனால் அவர் சொன்ன பாயிண்டில் எனக்கு இந்த பாயிண்ட்டு கரெக்டாக இருந்துச்சு. இதுக்கு நீங்கள் செலவு பண்ண நேரத்தை அவர் சொன்னது என்ன சொன்னார்னா, அந்த பையனுடைய அக்கா கேரக்டர் வருதுல்ல, அதுக்கும் அதுக்கு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு லவ் வர மாதிரி கொண்டு வந்து அப்படியே ஆக்சிடெண்ட்டில் கொண்டு போய் கதையை முடிச்சு 2 பேரும் சாகிற மாதிரி கொண்டு விட்டீங்க.
அந்த 2 பேருக்கு உள்ள காதலை கொஞ்சம் டெவலப் பண்ணி அந்த உணர்வை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக கொண்டு வந்திருந்த கலையரசனுக்கும் அந்த பொண்ணுக்கும் இடையில உள்ள விஷயத்தை கொஞ்சம் டெவலப் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா இருக்குங்கிற ஒரு பாயிண்ட்டை அவர் சொல்லியிருந்தார். எனக்கும் அதே பாயிண்டில் உடன்பாடு. ஒரு கதையாசிரியராக நம்ம யோசிக்கும்போது அதை டெவலப் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இந்த ஆசிரியருக்கும் அந்த ஆசிரியைக்கும் மாணவனுக்கும் இடையில உள்ளதை வந்து வேறு மாதிரி நீங்கள் ஒரு பாசத்தோடு வேறு மாதிரி திசை திருப்பி கொண்டு போயிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அதை வந்து காதலுங்கிற மாதிரி தூண்டி விட்டதை வந்து கண்டிப்பாக அது கொஞ்சம் நம்ம கலாச்சாரத்துக்கு முரணானது. அவர் வந்து அந்த படத்தை ரிலீஸுக்கு முன்னாடி என்ன சொன்னார், நீங்கள் எதெல்லாம் புனிதம்னு நினைக்கிங்க அதெல்லாம் நான் உடைப்பேன், உடைச்சிட்டு போங்க, யாரும் வேண்டாங்க. ஆனால் அதில் ஒரு பெரிய கொடுமை என்னென்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி தர்மன் அப்படிங்கிற பெரிய எழுத்தாளர் அவர் வந்து ஒரு சிறுகதை வாழையடிங்கிற பேரில் அவர் எழுதியிருக்கார். அந்த சிறுகதையில் உள்ள அவ்வளோ அம்சத்தையும் நீங்கள் படமாக காட்சிப்படுத்தி வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய திருட்டிட்டு நான் அந்த கதையை நான் படிக்கவே இல்லை, தர்மனுக்கு நன்றின்னு நீங்கள் ட்வீட் பண்ணுறீங்கன்னா என்ன ஜனநாயகம் இல்லை, என்ன இதெல்லாம் ஒரு மனிதாபிமானமாக இது இல்லை? வாழை வந்து அவருடைய ஆட்டோபயோகிராஃபின்னு சொல்லியிருந்தாரு. ஆட்டோபயோகிராஃபி அவர் வாழை வெட்ட போனார்னு சொன்னுங்க, போகவே இல்லை சார். அவர் சொல்கிறாரு வாழை வெட்ட போயிருக்குன்னு. அவர் வீட்டில் வாழை வெட்ட போயிருப்பார். இங்கே அந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது அவர் வாழை வெட்ட அல்லது அந்த இன்சிடென்ட்டுக்கும் இவருக்கு சம்மந்தமே கிடையாது. இவங்க அக்கா அந்த டீமில் வாழை வெட்ட போயிருக்காங்க. அவங்க மாட்டினாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியாது, ஆனால் போயிருக்காங்க. இவர் வந்து அதில் போகலை. இவர் மாடு மேய்க்க போனேன்னு சொல்லதெல்லாம் உண்மையாக இருக்கும், அதெல்லாம் உண்மையாக இருக்கும். ஆனால் அதே அடிச்சு அடுத்தவன் வாழைத்தோட்டத்தில் போய் நான் வாழையெல்லாம் பிடிங்கி தின்னேன் அதெல்லாம் சொன்னார்ல, அந்த காட்சி கூட உண்மையாக இருக்கலாம். அதில் அவன் அடித்தான்னு சொல்லிட்டு குறை சொன்னார்ல, அதை எப்படி ஏற்றுக்கிடுவீங்க சார்? வாழையை வந்து அவன் வளர்க்கும் போது நானும் வந்து வாத்துக்கோழி மேய்ச்சவன் சார், எனக்கு இந்த கதையெல்லாம் நல்லா தெரியும். வாழைத்தோட்டத்தில் வந்து இந்த ஒரு வாழை இருக்குன்னா அந்த வாழையில் ஒரே ஒரு பழம் தான் பழுத்துருக்கும், 1 2 தான் பழுக்க ஆரம்பிக்கும். அதை போய் நான் உருவிட்டு வந்தேன்னா அதை கொலை என்னத்துக்கு சார் ஆகும்? விடுவான் அவன் அதுக்கு வந்து இன்னொருத்தன் உங்கள் வேறு ஜாதினா ஜாதி பூசிடுவீங்களா? நாம் பறிச்சது எல்லாமே நாடார் தான், நானும் நாடார் தான், அதனால நான் ஒன்றும் ஜாதி சொல்ல முடியலன்னு எடுத்துக்கணும். எல்லாம் அயோக்கியத்தானே சார்? இல்லை, வாழையில் எங்கே சார் ஜாதி ரீதியாக காட்டினாங்க? அங்கே காணிகளை இவர் பேசிட்டு இருந்தார். இவர் வந்து நான் ஆடு மேய்ச்சேன், வாழையில் உடனே என்ன அடித்தாங்க, அது வந்து அவங்க வேறு ஜாதிங்கிற மாதிரி பூசிட்டு இருந்தார். அதனால சொல்கிறேன், அதுக்கு தான் இந்த உதாரணத்தை சொன்னேன். எவனாக இருந்தால் அவங்க ஜாதிக்காரனாக இருந்தாலும் வாழையை நீங்கள் வந்து வாழையில் வந்து ஒரு இல்லை, அது எந்த ஜாதிக்காரனாக இருந்தாலும் அடிக்க தான் செய்வாங்க. பட் வாழை படத்தில் எந்த இடத்துல ஒரு ஜாதி ரீதியான ஒரு காட்சிகள் வச்சுருந்தாரு. நிறைய விமர்சனங்கள் வருது, ஜாதி படம் எடுக்கிறார் மாரி செல்வராஜ் அப்படின்னு விமர்சனம் போடுறாங்க. வாழையில் எங்கே ஜாதி ரீதியான காட்சிகள் வந்துச்சு? வாழையில் வந்து அந்த வாழைத்தார் எடுக்கிறதுக்கு ஒரு குத்தகதாரர் வர்றாரு, அவர் என்ன ஜாதியாக அடையாளப்படுத்துனாங்க? இவங்க எல்லாருமே பட்டியலின சமுதாயம். அந்த ஓனர் இருக்கார்ல, அந்த வாழைத்தார் ஏலம் எடுத்துகிட்டு போகிறார்ல, அதை வெட்டதுக்கெல்லாம் கூலிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்கல்ல, அதில் ஒருத்தர் ஏற்பாடு பண்ணுறது இவங்க ஊருக்காரர், இவங்க சமுதாயம். ரைட்டு, நமக்கு புரியுது. இதெல்லாம் வந்து எஸ்சிங்கிறத அடையாளப்படுத்திட்டாரு. அவனை யாரை கொண்டு வர்றாரு? தேவரை கொண்டு வர்றாரு. சொல்லியிருந்தாரா தேவர்னு சொல்ல வேண்டிய இல்லை, குறியீடுல வச்சுட்டீங்கன்னா போதுங்களா? நீங்கள் எங்கே எந்த குறியீடுல நீங்கள் வச்சு காணிச்சிட்டீங்கன்னா அவன் மீசை, அந்த குறியீடு மீசை கிசெல்லாம் வச்சு அது பிறகு அவன் இந்துக்காரன் அழுத்தமாக ஒரு குங்குமத்தை வச்சு விட்டுட்டீங்க வச்சா அவன் தேவராயிருவான். இன்னொன்று ஒரிஜினல் கதையே அது வந்து தேவர் சமுதாயம் அதை அந்த டைமில் பண்ணுனாங்களாம். அந்த இதை கூட்டிகிட்டு போனது வச்சதெல்லாம் அவங்க பண்ணதாக சொல்கிறாங்க. அதில் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. அது இது என்ன ஸ்ரீவைகுண்டம் பக்கத்தில் நடந்த சம்பவம் எனக்கு நல்லா தெரியாது. எனக்கு அந்த சமயத்தில் எனக்கு இதில் பெரிய புரிதல் இல்லை. இப்போ இதுக்கு உள் வாங்கும்போது இருக்குது. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாலே தெரியும் சார். அந்த பையன் இருக்க இதில் வந்து தமிழ் பாடம் சார் அவன் படிக்கிறேன். தமிழ் பாடத்தில் அவன் நம்பர் 1 அதிகமாக மார்க் எடுக்கிற பையன். அவ்வளோ தானே? தமிழ் புக்கில் என்ன பாடத்தை என்ன அட்டைப்படம் என்ன படமாக இருந்துச்சு? அம்பேத்கருக்கும் தமிழுக்கும் என்ன சம்பந்தம்? தமிழ் பாடத்துக்கு ஏதாவது ஒரு பாடத்தில் வந்து அம்பேத்கர் போட்டோ வச்சுருக்காங்களா? அம்பேத்கருக்கும் தமிழ் இப்போ வள்ளுவர் வைங்க கொள்கையை பின்பற்றார், அதனால அம்பேத்கர் படத்தை குறியீடு வைக்கிறீங்கல்ல, அதுதான் குறியீடு. நீங்க அதில் வைக்கிறீங்களா? அம்பேத்கரை வைக்கிறீங்களா? நாங்கள் வந்து எஸ்சிங்கிறத அவர் அம்பேத்கருங்கிற தமிழ்நாடு முழுக்க அதானே சார் இருக்கு. அம்பேத்கர் சிலைக்கு நான் மாலை போட போனேன், இன்னும் எல்முருகன் மாலை போட போகும்போது இவரும் விடமாட்டேன்ட்டாரே சார். திருமாவளவன் மதுரையில் எல்முருகன் யார் சார்? அவரும் பட்டியலினம் தான் சார். ஆனால் அவர் பாஜகவில் இருந்தானே ஓட விட மாட்டேன்னு இவங்க ஆட்கள்லாம் போய் தடுத்தாங்களா சார்? இது ஒரு பெரிய தேசிய தலைவரை கொண்டு போய் ஒரு ஜாதி கூண்டுக்குள்ளே அடைக்கலையா? அதனால் இவங்க வந்து அதில் வச்சது அதை விட்டுருவோம். இவங்க வச்சது வந்து இதுதான். அம்பேத்கரை வைப்பாங்க, இதை செய்வாங்க, இவன் இந்த ஜாதினி காணிப்பாங்க, இவர் கம்யூனிஸ்ட் இதை கொண்டு காணிப்பாங்க, அதில் வருவாங்க. இதெல்லாம் குறியீடுகள். இது அந்த டைரக்டரோட உரிமை. நம்ம அதை வந்து தப்புன்னு நான் சொல்லலை, அது அவருக்கு விருப்பம். அவர் வச்சுட்டு போவார். அதே மாதிரி வந்து இந்து இதுக்கு எதிராக தான் எல்லாமே போய்ட்டுருக்கும். முதல்ல இருந்தே பாருங்களேன், எங்கேயுமே வந்து இதை வந்து அந்த நம்பிக்கைகளை வந்து கொச்சைப்படுத்துகிற மாதிரி தான் அங்கே எங்கேயோ போயிட்டே இருக்கும். குறியீடுகள் மூலமாக வரும். இவங்கெல்லாம் குறியீடு வைப்பாங்க, பின்னாடி வரக்கூடியவங்க இன்னும் குறியீடு வைக்க மாட்டாங்க. நெத்தியில் அடிக்கிற மாதிரி நெத்தி போட்டில் அடிக்கும் போது நேரடியாக அடிச்சிருவாங்க. அது பிறகு தான் இதெல்லாம் திருந்தும். இந்த மாதிரி வேறு மாற்றம் வரும்னு நான் நினைக்கிறேன். அதில் அந்த படத்துலேயும் வந்து அவங்க வந்து அதை நல்லா படித்து இப்போ பரியேறும் என்ன ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் சார். இந்த டாபிக் பேசினா நான் பேசுகிறேன்.
அதாவது வந்து எஸ்சிகளுக்கு படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு, எஸ்சி மக்கள் பட்டியலின சமுதாய மக்களுக்கு வந்து நான் படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு, அந்த மக்களுடைய வலியை நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு, நீங்கள் மற்ற சமுதாயம் தேவராக இருக்கலாம், நாடாராக இருக்கலாம், இல்லைன்னா இது வன்னியராக இருக்கலாம், இல்லைன்னா கவுண்டராக இருக்கலாம், இந்த சமுதாய மக்களை நீங்கள் இழிவுபடுத்துகிற மாதிரி நீங்கள் படம் எடுத்தீங்கன்னா எப்படி வந்து எஸ்சியை தவிர மற்றவங்க படம் பார்க்க வருவோம்? நீங்கள் படத்தை நீங்கள் வந்து சின்ன கவுண்டர் பேர் சார், ஆனால் எல்லாரும் தானே கொண்டாடினாங்க சார் அந்த படத்தை. சின்ன கவுண்டர் கொண்டாடுவாங்களா சார் அந்த படத்தை? அதே மாதிரி படம் எடுத்தால் கொண்டாடுவாங்க, இப்போ எடுத்தாலும் கொண்டாடுவாங்க. தேவர் மகன் எல்லாரும் தானே கொண்டாடினாங்க. அதில் வந்து அது வந்து ஜாதி பேரோடு தான் வந்துச்சு, மீசை வேற முறுக்கி வச்சுருந்தாங்க. இந்த சமயத்தில் வந்து வேற மகன் வேற சின்ன கவுண்டர் வேற இல்லை. தேவர் சின்ன கவுண்டர்ல வந்து தனக்கு கீழான சாதியினர் வந்து கீழே உட்கார வச்சிருப்பாங்க. தேவர் மகன்ல அப்படி கிடையாது இல்ல, போய் படிங்கடா அப்படின்னு தான் முடிப்பாரு கமலஹாசனே. நான் சொல்ல வேண்டியது வந்து தேவர் மகன் தலைப்பு எடுத்துடுங்க, சின்ன கவுண்டர் எல்லாமே ஜாதி ரீதியான பேர் சார். அந்த மாதிரி பேரில் வந்து அந்த சமயத்தில் வரும்போது யாருமே ஜாதி ரீதியாக அதை பார்க்கலையேன்னு சொல்கிறேன். எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்கும், எல்லா இந்த லாங்குவேஜ்லையும் எல்லா ரீஜனல், நம்ம வந்து கொங்கு மண்டலத்தில் கொங்கு தமிழில் இருக்கும், நெல்லை தமிழில் இருக்கும், மதுரை தமிழில் இருக்கும், எல்லா தமிழ்லையும் வந்திருக்கும். நிறைய ஜாதிக்கு உள்ளால் உள்ள நிறைய அந்த சம்பிரதாயங்கள் கலாச்சாரங்கள் இதெல்லாம் பேசிக்கிட்டே வருவாங்க. இதெல்லாம் வந்து இதை கதை பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதில் வந்து யாருமே ஜாதி ரீதியாக அந்த படங்கள்லாம் பார்க்கவே இல்லை. ஆனால் நீங்கள் இப்போ ஜாதி ரீதியாகவே எல்லாம் பண்ணிக்கிட்டு அந்த ஆடியோ ரிலீஸ்லேருந்து எல்லா பேட்டிகள்லையும் இதே கதையை அப்படியே பேசிக்கிட்டு வெளிப்படையாகவே பேசிடுறீங்க. நான் இதை தான் பண்ண போகிறேன்னு சொல்லிடுறீங்க, எல்லாம் பண்ணிவிட்டு. ஆனால் உங்கள் படத்தை மட்டும் எல்லா ஜாதிக்காரனும் பார்க்க வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறது எப்படி சாத்தியமாகுன்னு நான் கேட்குறேன். நீங்கள் ஜாதி ரீதியாக பார்த்தீங்கன்னா அவனும் ஜாதி ரீதியாக தான் பார்ப்பேன். எல்லாம் இளைஞர்கள் தானே படம் பார்க்க வரவேன். பரியேறும் பரமால பார்த்தது வந்து எல்லாமே எஸ்சி மக்கள் பார்த்து அந்த படம் வந்து அவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சுதா? கிடையாதுல்ல. அப்போ தேவர் சமுதாயத்தில் உள்ளவரும் பார்த்து தானே அந்த படம் வெற்றி அடைய முடியும். நாடார் சமுதாயத்தில் உள்ளவரும் பார்த்தா தானே அது வெற்றி அடைய முடியும். வன்னியர் சமுதாயத்தில் உள்ள அப்போ ஒரு படத்தை படமாக பார்த்தான், உங்களை வந்து ஒரு டைரக்டராக பார்த்தான். ஆனால் இப்போ உங்களை வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினுடைய பிரதிநிதியாக அவங்கள பார்க்குறான். இப்போ எல்லா சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு இயக்குனர் வந்துட்டு தானே சார் இருக்காங்க, அதை தடுக்க முடியும். எல்லா சமுதாயத்துலேருந்து இயக்குனர் வருது தப்பு கிடையாது சார். அந்த ஜாதி வெறியை தூண்டும் போது தான் பிரச்சனை வரும். நீங்கள் இப்போ தூண்டுறீங்க, இதுக்கு என்ன கவுண்டர் கொடுக்கும்போது நீங்கள் வந்து அதையும் ஏற்றுக்கணும். இப்போ கவுண்டம்பாளையம்னு ஒரு படம் வந்திருக்கு, கவுண்டம்பாளையம் படம் நீங்கள் பார்த்தீங்களா? நான் பார்த்தேன். நாடக காதலை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கு. படம் அழகாக தான் எடுத்திருக்கு. ஆனால் படத்தை தேட்டரில் ரிலீஸ் பண்ண விடாமல் போட்டு குழப்பி விட்டாங்க. ஆனால் உண்மையிலே அந்த படத்தில் வந்து சில விஷயங்கள் வந்து நல்லா பண்ணியிருக்கலான்னு என்னுடைய கருத்தை நான் சொல்லுவேன். அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு அது தோணுச்சு. முதல்ல ஓப்பனிங்லேருந்து பார்த்தீங்கன்னா நாடக காதல் யார் பண்ணுற மாதிரி சார் காட்டுறாங்க. நாடக காதல் யார் பண்ணாலும் தப்பு தான் சார். நாடக காதல் படத்தில் யார் பண்ணுற மாதிரி அவங்க காட்டுறாங்க. அவங்க இப்போ ஒரிஜினலாக யார் பண்ணுறாங்களோ அவங்கள காணிக்கிறாங்க. ஒரிஜினலாக நாடக காதலுங்கிறது எந்த குரூப் மாரி செல்வராஜ் அவர்களும் எங்களை யார் அடித்தாங்களோ அவங்கள நான் காட்டுறாங்க, அவ்வளோதானே. சரி, காட்டிட்டு போட்டு சார், நான் அதை தப்புன்னு சொல்லவே இல்லையா. அவருக்கு உரிமை. கவுண்டம்பாளையம் படம் எடுத்த ரஞ்சித்துக்கு அவருக்கு உடைய உரிமை, இந்த ரஞ்சித்துக்கு இவருடைய உரிமை. எங்களை அடித்தது எங்களுடைய வலியை நாங்கள் வெளிப்படுத்துகிறேன்னு சொல்லி இன்றைக்கி வரைக்கும் அதை ஊசி எடுத்து குத்துன்னு சொல்கிறாங்க, குத்திட்டு போகிறாங்க. இதே மாதிரி மற்ற டைரக்டர் எடுக்கும்போதும் அது அவனுடைய கருத்து உரிமைன்னு நீங்கள் ஏற்றுக்கிடணும்னு சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஜாதியெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டியதே கிடையாது. இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம கலாச்சாரம் இருக்கும். இப்போ வந்து நாடார் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கும். பறையர் சமுதாயம்னா அதுக்குன்னு ஒரு கலாச்சாரம், வழிபாடு, பண்பாடு எல்லாமே வச்சுருக்காங்க. இதே மாதிரி அது வன்னியர் அப்படின்னா அவங்களுக்கு வழிபாடை பாருங்கள், திரௌபதி அம்மன் வழிபாட்டில் இருந்து ஆரம்பித்து அது இன்னும் ஒரு இது இருக்கும். நீங்கள் இந்த ஜாதி அவ்வளோத்தையும் காலி பண்ணிட்டீங்கன்னா திரௌபதி அம்மன் வழிபாடு க்ளோஸ். நான் அதே ஜாதி படங்கள் வர்றது தப்பு இல்லைல்ல, அவங்கவுங்க ஜாதிக்கு ஒரு படம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இல்லை, எடுத்துகிட்டு போகிறாங்க, தப்பு கிடையாது. நீங்கள் இன்னொரு ஜாதியை அதை எதிர்க்கிறீங்க, விமர்சிக்கிறீங்க. நான் எங்கே விமர்சிக்கிறேன்? ஜென்ரலாக ஒரு கருத்து சார். ஜென்ரலாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஜாதி ரீதியாக ஒவ்வொரு ஜாதிக்கும் தனித்தன்மை இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். ஜாதியை ஒழிக்க வேண்டாம்னு சொல்கிறேன். ஒழிச்சிங்கன்னா இந்த கலாச்சாரமும் சேர்ந்து ஒழியும்னு நான் சொல்கிறேன். அதனால் ஜாதி இருக்கணும். ஆனால் ஏன் ஜாதி பெரிய ஜாதி, உங்கள் ஜாதி கீழே ஜாதி அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்குள்ளால ஒரு நல்லிணக்கம் இருக்கணும், நல் உணர்வு இருக்கணும். அந்த ஒரு நல்ல நட்பு இருந்தால் போதும்ங்கிறது என்னுடைய கருத்து. இந்த இவங்க வந்து இந்த எல்லா இவங்க இந்த நான் ரஞ்சித்தினுடைய மெட்ராஸ் படத்தை பார்த்து அவங்க தம்பி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் என் கூட 2 படத்தில் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட ஃபோன் பண்ணி மிகப்பெரிய வாழ்த்து நான் அப்படியே ஃபோன்லேயே நான் ஒரு சல்யூட் அடித்தேன். ஏன்னா ஒரு வெற்றி பெற்ற ஒரு இயக்குனர், அவன் வெற்றி பெற்று, அதாவது இவர் வந்து 2வது படம் ரஞ்சித்துக்கு அது. ஆனால் கார்த்திகை வந்து ஏற்கனவே ஆல்ரெடி அவர் எஸ்டாப்ளிஷ்டு ஹீரோ, அவர் பெரிய கதாநாயகன். அவர் அந்த படத்தில் இவங்களை தான் கதாநாயகியாக வைக்கணும், இவங்களை தான் கேமராமேனாக வைக்கணும், இவங்களை தான் வில்லனாக வைக்கணும், இவங்களை தான் இதை போடணும்னு சொல்லி எந்த இதுவுமே பண்ணலையே. அப்போ அந்த இடத்துல இவர் சின்ன டைரக்டர் தானே. ஆனாலும் இவர் வந்து இவரை கன்வின்ஸ் பண்ணியிருக்காருல, அந்த ஹீரோவை கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு, அந்த நிறுவனத்தை திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தை கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு. இது போதும்னு ஒத்துக்க வச்சிருக்காருல.
ஒத்துக்க வச்சிருக்க இடம் ஒரு பெரிய சாமர்த்தியம் தானே. ஒரு சோத்தை வச்சு ஒரு கதை சொல்லிட்டான்ல ஒரு மனுஷன், எவ்வளோ பெரிய சாதனை இது. அதை ரசிக்கும்படியே சொன்னார்ல, வெற்றி படம் ஆக்குனார்ல, அப்போ அது ஒரு பெரிய சாதனை தானே, கொண்டாடத்தானே செய்தோம். ஆமாம். அதுக்கு பிறகு தானே அவர் வந்து நசிக்கிட்டா பிசிக்கிட்டான்னு சொல்லும்போது தான் நம்ம எரிச்சலாச்சு. வெளிப்படையாக நான் சொல்கிறேன், அது மாதிரி சொல்லக்கூடாது, அது வந்து தேவையில்லாததுங்கிறது தான் என்னுடையது. நீங்கள் சுற்றி வளர்ச்சி எல்லாம் பாருங்கள் சார், இந்து மதத்தில் இருக்காதுங்கன்னு சொல்லி முடிப்பாங்க. இவங்க டீம் எல்லாமே பாரஞ்சிதாக இருந்தாலும் சரி தான், மாரி செல்வராஜா இருந்தாலும் சரி தான், இந்து மதத்தில் இருந்தீங்கன்னா அது ஜாதி இருக்கும், அதனால இந்து மதத்தில் இருக்காங்க. மதம் மாறி போயிருங்க. பாரஞ்சித்து ஆல்ரெடி மதம் மாறி போயாச்சு, உனக்கு என்ன எந்த வேலை? நீ சார்ந்து இப்போ எந்த மத வழிபாட்டு பின்பற்றி போகிறீங்களோ அந்த மத வழிபாட்டில் நீங்கள் இருந்துட்டு போங்க. அப்புறம் என்னதுக்கு இங்கே வந்து நோண்டிட்டு தெரியுறீங்க? இந்து மதத்தில் இருக்காதுங்க, இந்து மதம் ஜாதி ஏற்றத்தாழ்வு இருக்குது. இன்றைக்கி ஏதாவது ஜாதி ஏற்றத்தாழ்வு இருக்கா? எவனாவது ஜாதி சொல்லி திட்ட முடியுமா? திட்டினா பிசிஆர் ஆக்டில் உள்ள தூக்கி போடுவோம். திட்டாமே போட்டுட்டு இருக்காங்க, எல்லா இடத்துலையும் நடந்துட்டு தான் சார் இருக்குது. திட்டாமே தூக்கி போட்டுட்டு இருக்காங்க, திட்டாமே. இல்லை, இந்த விஷயங்கள் வச்சு யாரும் திட்டுறது இல்லை அப்படிங்க நினச்சிட்டு இருக்கீங்களா? எது ஜாதி வச்சு யாரும் சண்டை போட மாட்டாங்க, அதை வச்சு யாரும் வன்முறை தூண்ட மாட்டாங்க அப்படின்னு நடந்துட்டு இருக்கா? இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். நடக்க ஒரு ஆட்சி என்ன ஆட்சி நடந்துட்டு இருக்கு. நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடந்து எங்கேயாவது நடக்கும் சார், நடக்கலைன்னு நான் ஒன்றும் அந்த மாதிரி நான் வரிஞ்சு கட்டிலாம் நிற்கல, எங்கேயாவது ஒரு இடத்துல நடக்க தான் செய்யும். ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இருக்கா? இல்லை, நல்ல மாற்றம் இருக்கு. என்னது அதே மாதிரியே இருக்கு. இதுக்கு முன்னாடி இரட்டை கோளை முறை இருந்துச்சு சார். இதுக்கு முன்னாடி இரட்டை கோளை முறை இருந்துச்சு சார். ஒரு 80களில் எனக்கே தெரியும் சார். ஒரு இடத்துல நம்ம சத்தியமங்கலம் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் நானே நேரடியாக பார்த்துருக்கேன் சார். அதை இரட்டை கோளை முறை இன்னைக்கு எங்கே இருக்குது சொல்லுங்கள்? இருக்காது. அதே மாதிரி காலேஜில் வந்து நீங்கள் காலேஜ் வரைக்கும் போயிருப்பீங்க. நீங்கள் படித்ததில் உங்கள் ஸ்கூலில் எல்லாம் ஜாதி ரீதியாக பார்த்தா நீங்கள் எல்லாத்துலேயும் பழகுனீங்க, இல்லைன்னா மற்றவங்கெல்லாம் அப்படியே பார்த்து பழகுனாங்க. அது எதுவுமே இருக்காது. அங்கே ஜாதியை பற்றி யாருமே எந்த முக்கியத்துவமும் இருக்காது. இல்லை, இப்போ வந்து மேலே வர 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 இந்த புற சூழல் வந்து நம்ம வந்து நீ என்ன ஜாதின்னு உனக்கு சொல்ல ஆரம்பிக்குது. அப்போ தான் நமக்கு ஓஹோ நம்ம இந்த ஜாதியான்னு நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம். அது வரைக்கும் நமக்கே அது புரியாமல் தான் இருந்துச்சு. இந்த அரசியல் காரணங்கள் உள்ள நுழையும் போது தான் நம்மளே ஜாதி ரீதியாக நம்மளை அணுக வச்சாங்க. அதுதானே உண்மை. நீங்கள் எடுத்து பாருங்கள் சார், நீங்கள் வந்து மேல்பாதி கிராமம், அங்கே வந்து திரௌபதி அம்மன் கோவிலை வந்து பூட்டினார். பொன்முடி தான் போய் நின்று பூட்டி நடந்தார். அந்த பூட்டின கதையை விட்டுருவோம். அங்கே வந்து அந்த சம்பவத்தில் நான் உள்ள நுழையும் போது அதில் ஒரு விஷயம் கிடச்சிது. என்ன அப்படின்னா, சுய உதவி குழுக்கள் அங்கே நிறைய இருக்குது, எல்லாமே பெண்கள் சம்மந்தப்பட்டது. அந்த குழுக்களில் வன்னியரும் இருக்காங்க, இப்போ இவங்களும் இருக்காங்க, பறையர் சமுதாயத்தை சார்ந்த பெண்களும் இருக்காங்க. இது எப்படி ஒன்றா இருக்க முடியும்? அதேமாதிரி கூலி வேலை செய்ய போகிறாங்களா, வயலில் கூலி களை பறிக்க நாற்று நட இதெல்லாம் போகிறாங்களா, அதில் பெண்கள் எல்லாம் ஒன்றா தான் போகிறாங்க. அப்போ எப்படி அவங்ககிட்ட நீங்கள் ஜாதி ரீதியாண்டா இவன் வந்து அவங்க கூட சேரவே மாட்டாங்களே. அப்போ அந்த இதை உடச்சி அவங்க வந்து ஒன்று சேர்ந்தானே வாராங்க. அதை நீங்கள் பூஸ்டப் பண்ணுங்க, அதை கொண்டாடுவோமே. அது எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பு நடக்குன்னா அதை தப்புன்னு சொல்லுவோம், சொல்லி அதை தட்டி வைப்போம், அது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இவங்க அப்படி இல்லையா, நீ வன்னியனை வெட்டு வன்னியர் பொண்ணை கட்டு, அங்கே தானே பிரச்சனை வருது. கவுண்டனை வெட்டு கவுண்டச்சியை கட்டு, அங்கே தானே பிரச்சனை வருது. இதை தப்புன்னு சொல்கிறேன். மற்றபடி இதை வந்து அரசியல் தலைவர்களை போதிக்கும் போது, இது அவங்களே அதுக்கு காரணமாக இருக்கும்போது, நீ வந்து அந்த ஜாதி பொண்ணு அந்த வயத்தில் தான் உன் கரு வளரணும்னு சொல்லும்போது தானே நாடக கதையில், அதை தான் ஒரு கவுண்டம் வளையத்தில் சொல்கிறார். அதில் கதையே அப்படி தான் இருக்கும். திட்டமிட்டு அதை பண்ணுவாங்க, அதை ஒரு சுட்டி காணிப்பார். நடக்கலைன்னு சொல்ல முடியலையே. நடக்கலைன்னு சொல்லிட்டு நம்ம போகலாம். நடக்கதை தூக்கி வச்சார் படத்தில், அவ்வளோதான். சென்சார்லையும் அது வந்து வெளியே வந்துச்சு. படம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கேன், அது வேறு. அதனால் நான் என்னுடைய பார்வை என்ன சார், இந்த ஜாதி ரீதியாக படம் எடுக்கிறதோ, அதிலோட ஜாதி பிரச்சனைகளை சொல்கிறதோ, ஜாதிக்கு உள்ளால் உள்ள பிரச்சனை சொல்கிறதோ எதுவுமே தப்பு கிடையாது. ஆனால் இந்த ஜாதி உயர்ந்தது, இந்த ஜாதி நாங்கள் வந்து எங்கள் இடத்த அவ்வளோதான், நீங்கள் வந்து மற்ற ஜாதிகாரெலாம் வந்து எடுத்துட்டீங்கன்னா அப்போ வெள்ளைக்காரன் எடுக்கவே இல்லையா? இல்லை, பறையர் சமுதாய மக்களுக்கு வெளிப்படையாக சொல்லுவேன், பறையர் சமுதாய மக்களுக்கு தான் எல்லாமே தமிழ்நாட்டில் உள்ள நிலங்களெல்லாம் சொந்தம்னு ரஞ்சித்து சொல்கிறாரு அப்படின்னா, அதையே கதையை வச்சு தங்களான்ல அப்படி அதை பேஸ் பண்ணி தான் போகுது கிட்டத்தட்ட. இப்படி சொன்னால் அதை எப்படி ஏற்றுக்க முடியும் மற்ற சமுதாயத்தில்? அப்போ எப்போ அவன் எடுத்தான்? வெள்ளைக்காரங்க இப்போ வந்து முஸ்லீம்கள் கையில் நாடு இருந்துச்சு, அது பிறகு வெள்ளைக்காரன் வந்த பிறகு வெள்ளைக்காரன் கையில் நாடு இருந்துச்சு, ஜாதிக்காரன் கையில் தான் இருந்துச்சுன்னா அது எப்படி? என்ன திரௌபதினு ஒரு படம் வந்துச்சு சார், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள். திரௌபதிக்கும் கவுண்டமலத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. திரௌபதியில் அதில் சொல்லப்பட்ட விஷயம் வந்து எது தப்பு சொல்லுங்கள்? திரௌபதி படத்தில் சொல்லப்பட்ட விஷயம் வந்து தப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? எந்த பாயிண்ட் தப்புன்னு சொல்லுங்கள். இல்லை, நான் தப்புன்னு சொல்லலை. ரெண்டு படமே ஒரே கான்செப்ட் தான். ரெண்டுத்துலேயுமே வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை தான் தாழ்த்தி காட்டுறாங்க. ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் கிடையாது. திருமாவளவன் அன்கோ இவங்க நாடக காதலுக்கு பின்புலமாக இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க திரௌபதி படத்தில். அது வந்து கோர்ட்டில் ஆதாரத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த ஆள் பேசிட்டு இருந்தார். அந்த படத்தில் வந்த விஷயங்கள்லாம் கோர்ட்டில் இது மாதிரி போலியாக நடந்த பதிவு திருமணங்களுடைய லிஸ்டெல்லாம் எடுத்து வச்சு தான் அந்த படத்தை பண்ணியிருக்கார்.
ஆனால் அது பொய்யெல்லாம் கிடையாது. எவிடன்ஸ் இருக்கா சார்? எவிடன்ஸை வச்சு தான் கோர்ட்டில் உள்ளதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் அவர் வந்து கொண்டு வந்தார். இந்த கோர்ட்டு வட சென்னையில் வட தமிழகத்தில் வட சென்னையில் நடந்த சில விஷயங்களெல்லாம் எடுத்து வச்சு அதை குறிப்பிட்ட சார் பதிவாளர் அலுவலகத்தில் எவ்வளவு திருமணங்கள் இது மாதிரி தவறாக நடந்துக்குன்னு சொல்லி கோர்ட்டே அதை கண்டித்து அதுக்கு இதெல்லாம் பண்ணி இப்போ ஏதோ க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இதை பேஸ் அது வந்து இப்போ தலித் சமுதாயத்தில் இருக்கவங்க மட்டும்தான் அதை பண்ணியிருக்காங்களா? அவர் தலித் சமுதாயத்தில் உள்ளதை பண்ணியிருக்காரு. நீங்கள் பிராமண சமுதாயத்தில் உள்ள சொல்லுங்கள். பிராமணம் வந்து தலித் சமுதாயத்தில் உள்ள பெண்களெல்லாம் நாடக காதல் பண்ணுறது, ஃபேக் மேரேஜ் பண்றாங்க, ஃபேக் மேரேஜ் பண்றாங்க. அத காதல் வேற, நான் காதலை மாதிரி நடிச்சு இந்த மாதிரி ஏமாத்தி அப்பாவி கொண்டு வரீங்க சொல்லிடுறீங்களே. ஆமா, அதை வந்து அந்த மாதிரி தான் அதுல வகைப்படுது. இதுலயும் அதே தான் வரும். இதுலயும் அதே மாதிரி தான். அது வந்து தலித் மட்டும் தான் அது பண்றாங்களா? மற்ற சமுதாயத்துல யாருமே அது பண்றது கிடையாது. தலித்துன்னு சொல்லவே இல்லை. 2 படத்துலயுமே வந்து தலித்துன்னு எல்லாம் சொல்லி திருமாவளவன்ங்கிறது யாரை குறிப்பிடுது? அப்ப திருமாவளவன் தலித்துக்கு மட்டும் தான் கட்சி வச்சிருக்காருன்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா? அதுதானே சார் உண்மை. அப்படியே திருமாவளவன் அப்படி சொல்லலையே. நான் எல்லாருக்குமான அரசியல் கட்சி நடத்துகிறேன், நான் வந்து ஜாதிய கட்சி கிடையாதுல்ல அவர் சொல்கிறாரு. திருமாவளவன் அவர் பறிச்சு அந்த தலித்துக்களை வச்சு பிழைச்சிட்டு இருக்காருன்னு சொல்லுங்க, நான் ஏற்றுக்கிறேன். தலித் அரசியல் பண்ணுறாரு, தலித்துக்களை வச்சு பிழைச்சிட்டு இருக்கார். தலித்தில் இருக்கக்கூடிய இந்துவாக இருக்காமல அவனுடைய பிழைப்பில் மண்ணை வாரி போட்டுட்டு மதம் மாறி போனவனுக்கு இல்லை மதம் மாறுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு அந்த ஆள். அது தெரியுமா உங்களுக்கு? 5000 பேருக்கு பேர் வச்சார்ல, எதுக்கு வச்சாருன்னு சொல்கிறீங்க? 5000 பேருக்கு தமிழ் பேர் வச்சார். அதுக்குடைய சூத்திரம் என்னன்னு தெரியுமா? உண்மையான காரணம் சார், 5000 பேருக்கு தமிழ் பேர் வச்ச ஒருத்தர் அப்பாவுக்கு பேரையே தொல்காப்பியன்னு மாற்றின திருமாவளவன் கட்சியில் மாநில நிர்வாகி ஆளூர் சானாவாஸ் என்ன சுத்தரமான நெய்யினால் செய்யப்பட்ட தமிழ். அது தமிழை வைக்க சொல்ல வேண்டியதுன்னா ஏன் பேரை மாற்ற முடியல, ஏன் மாற்றலை? நோக்கம் அது இல்லை. நான் வந்து ஊரில் காலேஜிலலாம் படிச்சுட்டு இருக்கும்போது நிறைய பேர் கிறிஸ்தவ மதம், அதாவது கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றின நிறைய பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவங்க எங்கள் ஊரில் வந்து சாம்பவருங்கிற பேரில் அவங்க இருப்பாங்க. இங்கே பறையர்னு இருக்க மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் சாம்பவர் அப்படின்னு சொல்லி, இதை விட கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அந்த பேர், அதில் இருப்பாங்க. என்னுடைய நெருக்கமானவங்களாம் அங்கே தான் இருக்காங்க. அப்போ இவங்க எல்லாருமே வந்து ஜாதி சான்றிதழ் வாங்க போகும்போது அதில் கிறிஸ்தவங்க மதம் மாறினவங்க கிறிஸ்தவ பேராக வச்சுக்கிட்டாங்க. ஜான்சன் அப்படின்னு சொல்லி வச்சுருவாங்க. வச்சுக்கிட்டு வில்லேஜ் ஆஃபீஸர்கிட்ட போய் நீங்கள் ஜான்சன் கொண்டு போயிட்டு நான் இந்து ஆதி திராவிடர் இந்து சாம்பவர்னு சொல்லி போனால் கிழிச்சு தூர வீசிடுவார். கொடுக்க மாட்டாங்க. எப்படி உன் பேரே தெரியுது, அப்புறம் வந்து நீ பேரே கிறிஸ்டின்னு தெரியுது, அப்புறம் என்ன நீ இந்துன்னு சொல்லலான்னு சொல்லிவிட்டாங்க. இது தமிழக அளவில் பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு. அதாவது மதம் மாறிட்டா பிசி போயிடுவாங்க. எஸ்சியில் இருக்கக்கூடிய பட்டியலினத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தங்க மதம் மாறிட்டா பிசி, இதுதான் முக்கியமான விஷயம். அப்போ நீங்கள் பேக்வேர்டு கம்யூனிட்டிக்கு உடனே அது ஷிஃப்ட் ஆகிடும். அது கிறிஸ்டின் அப்படின்னாலும் பேக்வேர்டு பிசிக்கு போயிடும், எஸ்சியில் இருக்காது. அப்போ எஸ்சியில் உள்ள கோட்டா சிஸ்டத்தை யூஸ் பண்ணி அதனுடைய சலுகைகள் உரிமைகளை வந்து பறித்து திங்கிறதுக்காக வேண்டி இந்த கிறிஸ்தவங்க மதம் மாதிரி போனவங்க இந்துன்னு சொல்லி பொய்யா வந்து பேக்கா வச்சுருப்பாங்க. இன்றைக்கே இருக்கேன் ரஞ்சித் அந்த கட்டையில் தான் இருக்கார், அப்படி தான் வச்சுட்டு இருக்கார். ரஞ்சித் நம்ம சினிமா தான் பேசினா ரஞ்சித்தை நான் சொல்ல நேரடியாகவே சொல்கிறேன், எனக்கு நல்லா தெரியும், அதனால சொல்கிறேன். இதே மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த பேர்களை அவ்வளோ பேர்த்தையும் இந்து பேர் மாதிரி உருட்டுறதுக்காக வேண்டி வச்சது தான் 5000 பேருக்கு தமிழில் பேர். மதியழகன், அறிவழகன், அன்பழகன் இப்படி எல்லாம் வச்சாச்சு. இப்போ நீங்கள் வந்து பீட்டர் கிடையாது, ஜேம்ஸ் கிடையாது, ஜான்சன் கிடையாது, எல்லாம் மாறி போச்சு. இப்போ நீங்கள் வந்து வில்லேஜ் ஆஃபீஸர் தாராளமாக போகலாம். வச்சு ஒரு கொஞ்ச நாளையில தெரியாது, ஒரு வருஷம் கழிச்சு புதிய வில்லேஜ் ஆஃபீஸர் வந்துடுவார். அவருக்கு நீங்கள் வந்து மதியழகன் சொல்லும்போது மதியழகன் இந்து தான் சான்றிதழ் கொடுத்துருவார். இந்த ஒரே காரணத்துக்கு அப்படி தான் அவங்க வச்சாங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, திரௌபதி படமாக இருந்தாலும் சரி தான், கவுண்டம்பாளையம் படமாக இருந்தாலும் சரி தான், அது வந்து பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த இப்போ வரையறோ இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை பற்றிய படம் அல்ல. நாடக காதல் அப்படிங்கிறது வந்து அந்த சமுதாயத்தில் உள்ள இல்லைன்னா அது மாதிரியான சமுதாயத்தில் உள்ள சிலர் பண்ணக்கூடிய வேலை, அதை தான் மையப்படுத்தி போகும். நாடக காதல் அந்த சமுதாயத்தில் சிலர் பண்ணுறாருன்னு காட்டணும்ல. சிலர் தான் கண்டு அவ்வளோ தான் காணிங்க. முட்டை சமுதாயம் எல்லாம் சொல்ல மாட்டாங்க, சமுதாயத்தை சொல்ல மாட்டாங்க. திருமாவை காட்டும் போது அந்த சமுதாயத்தில் எல்லாரும் பண்ற மாதிரி தான் சார் காட்டுறாங்க. திருமாவளவன்னா உடனே எல்லாரும் பறையிலையும் காட்டுறாங்க, ப்ளூ சட்டை போட்டு வராரு. இல்ல இந்த திருமாவளவன் அப்படின்னா திருமாவளவனை ஐடென்டிஃபை பண்ணி ஒரு குறியீடா வச்சு ஒரு கதை பண்றாங்க அப்படின்னா அது திருமாவளவன். நீங்க அதை பட்டியல் சமுதாயத்தை மற்ற சமுதாயத்தில் இருக்க தலைவர்கள் வந்து காட்டுறது இல்லைல்ல, அவங்க தேவர்னு காணிப்பாங்க. இல்ல தேவர் கட்சி வச்சிருக்கக்கூடிய தலைவர்களை யாருமே காட்டுறது இல்லைல்ல. இல்லை தலைவரை வச்சு தலைவர் தானே சார் நேரடியாகவே கட்ட பஞ்சாயத்தும் பண்ணிட்டு தலைவரே நேரடியாக அந்த மாதிரி நாடக கதலுக்கு பேக் போனாக இருந்து பண்ணும்போது அவரை தான் நீங்கள் கதாபாத்திரத்தில் கொண்டு வர முடியும், அவரை மாதிரி தான் சித்தரிக்க முடியும். அதான் அப்படி அவங்க நினைக்கிறாங்க வச்சிருக்காங்க சார். தோண்டும் இதில் என்ன சார் 2 படமும் வந்து முடிஞ்சு தாண்டி அரசியல் 2 படமும் வந்துட்டு போயிட்டு சார் என்ன வன்முறை வந்துச்சு. இன்னொரு விஷயத்த சொல்லட்டுமா, திருமாவளவனுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த ஜாதி துவேஷம்லாம் ரொம்ப குறைஞ்சிருந்தா அது தெரியுமா உங்களுக்கு? ஒரு 90களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாதி ரீதியான இதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதாவது படிப்படியாக குறைஞ்சு அப்படியே கீழே வந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த ஜாதி தலைவர்கள்ங்கிற பேரில் இவங்கெல்லாம் விஸ்வரூபம் எடுத்த பிறகு தான் வெறி கூடிச்சுது.
எல்லா ஜாதிக்கு இடையிலும் கொஞ்சம் வெறித்தனத்தை கூட்டினதே திருமாவளவன் நன்கோ தான். நான் சொல்றேன் திருமாவளவன் அது மாதிரி மற்ற ஜாதி அரசியல் விட்டுருவோம் சார். சினிமால ஏன் அந்த வன்முறை தூண்டுறாங்க? இப்போ இறுதியா ஒரு கேள்வி, ஜாதி படங்கள் எடுக்கிறது சரியா? அவங்கவுங்க ஜாதிக்கான படங்கள் அவங்கவுங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அது சரிதானே? இல்லை, நான் வந்து என்ன சொல்கிறேன்னாக்கி அது எல்லாத்துக்கும் கருத்து சுதந்திரம் இருக்குது சார். அவங்ககிட்ட நீங்கள் வந்து மாரி செல்வராஜ் இப்படி தான் படம் எடுக்கணும்னு சொல்லுறதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது. அது அவருக்கே விருப்பம். அவர் எடுக்கக்கூடிய படம் நல்லா இருந்தால் நான் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவேன், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவேன். இல்லை அப்படின்னா நான் விட்டுட்டு போவேன், அவ்வளோதான். அதுக்கு தான் எனக்கு உரிமை இருக்கும். நான் போய் நீங்கள் வந்து இப்படி தான் எடுக்கணும், ரஞ்சித்துனா இப்படி தான் படம் எடுக்கணும் அப்படிலாம் நான் வந்து பாடம் நடத்துக்கு நான் வரல. அது எனக்கு அதில் உடன்பாடம் கிடையாது. நான் என்ன படம் எடுக்கணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். அதில் நான் என்ன கருத்தை சொல்லணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். அது நல்லா இருக்கா நல்லா இல்லைங்கிறத ஆடியன்ஸ் முடிவு பண்ணணும். படத்தை பார்க்குறவங்க முடிவு பண்ணிவிட்டு நல்ல கருத்தை சொல்லியிருக்கான், இல்லை உண்மையை சொல்லியிருக்கேன். நீங்கள் சொல்லக்கூடிய கதைகள் எல்லாமே ஏதோ ஒரு உண்மையினுடைய பக்கத்தில் அந்த கதை போச்சுன்னு சொன்னால் உண்மை கதைன்னு சொல்லி எடுத்துக்குவாங்க. ஆடியன்ஸும் ஒத்து போயிடும் அந்த கதையோட. நீங்கள் அந்த உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயத்த சொன்னீங்க அப்படின்னா அது முரண்பட்டு நிற்குங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஒரு சினிமாக்காரனா என்னுடைய இது தான். அதில் இதில் வந்து இவங்க படம் எடுக்கிறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், அவங்க விருப்பம். அது ரஞ்சித் படம் எடுக்கும்போது அது சரின்னு சொல்லிவிட்டு மோகன்ஜி படம் எடுத்தாலோ இல்லைன்னா அந்த நடிகர் ரஞ்சித் படம் எடுத்தாலோ அது தப்புன்னு சொல்லும்போது எனக்கு என்ன ஏற்றுக்க முடியாது. அதனால் நான் அதுக்கு வந்து காரணம் சொல்ல வேண்டியது இருக்குது. மற்றபடி வந்து அது அவங்கவுங்க விருப்பம் சார். இங்கே வந்து வேறு யாருமே தீர்மானிக்க முடியாது சார், ஆடியன்ஸ் தான் தீர்மானிக்கும். அவன் தான் நீதிபதி. அவன் வந்து படம் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, அவ்வளோதான். சரி, ருத்ரதாண்டவ படம் ஓடிச்சா இல்லையா? அதை நான் தான் கேட்கணும், எப்படி ஓடிச்சா இல்லையா? ஓரளவு சுமாராக இருந்தது. இல்லை, படம் ஓடிச்சா இல்லையா? வெற்றி படமா இல்லையா சொல்லுங்கள். ருத்ரதாண்டவம் ஒரு விஷயம் தெரியுமா? அதை இவ்வளோ விஷயம் பேசினால காரசாரமாக வந்துட்டோம். அதுலேயும் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். ருத்ரதாண்டவம் படம் வந்து 2 கொரோனா காலகட்டம் வந்து தேட்டர்லாம் இழுத்து மூடி வச்சு பழையபடி ரீஓப்பனிங் பண்ணாங்க தெரியுமா? அந்த டைமில் தேட்டருக்கு வந்த படம் அது. அதுக்கு முன்னாடி வந்து டாக்டர்னு ஒரு படம் வந்துச்சு. யார் நடிகர் யார் சொல்லுங்கள்? சிவகார்த்திகேயன். அந்த படம் ஃப்ளாப், தேட்டருக்கு ஆளே வரல. அதே மாதிரி இவர் லாபம்னு ஒரு படம் வந்துச்சு, விஜய் சேதுபதி கதாநாயகன். எஸ்பி ஜனநாயகனுடைய கடைசி படம் வந்து அந்த படத்துக்கு தேட்டருக்கு ஆளே வரல, படம் ஓடலை. அதே மாதிரி பேய் மாமானி ஒரு படம் யோகி பாபுடைய கதாநாயகன் நடித்த படம், அந்த படமும் தேட்டருக்கு ஆள் வரல, கூட்டம் வரல. அந்த டைமில் தான் ருத்ரதாண்டம் வந்துச்சு. பிசிஆர் ரிப்போர்ட் என்னென்னு பாருங்கள், பார்த்துட்டு வாங்க, அடுத்து நம்ம பேசுவோம். இந்த படம் வெற்றி ஹவுஸ்ஃபுல் ஆச்சு. அது எப்படி சார் ஹவுஸ்ஃபுல் ஆச்சுது? சார் டாக்டர் ஓடலை, ருத்ரதாண்டவம் ஓடிச்சு. டாக்டர் ஓடலை, சிவகார்த்திகேயன் படம் ஓடலை, விஜய் சேதுபதி படம் ஓடலை, தேட்டருக்கு ஆட்கள் வரல. டாக்டர் ஓடிச்சு சார், வசூலும் செஞ்சது, ஓடிச்சு அந்த படம். டாக்டர் எவ்வளோ வசூல் ஆச்சுது? 100 கோடிக்கு மேலே. தேட்டருக்கு ஆள் வரல சார். இல்லை 100 கோடியெல்லாம் வரல, நீங்கள் திருப்பி ஒருக்கா எடுத்துருவாங்க அதை. அந்த நேரத்தில் அந்த கொரோனா காலகட்டத்தில் தேட்டருக்கே ஆள் வரல சார். அந்த டைமில் வந்து எந்த படமும் ஓடலை. தேட்டருக்கு ஆடியன்ஸை இழுத்துட்டு வந்த முதல் படங்கிற பேரில் வந்து ருத்ரதாண்டவம் இருக்குது. நீங்கள் சினிமா கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க. மாஸ்டர்னு ஒரு படம் வந்துச்சு, விஜய் அவர்களுடைய படம். அதுக்கெல்லாம் பின்னாடி சார், அதெல்லாம் அதுக்கு பின்னாடி வந்த படம். அந்த படம் ஆக்சுவலாக ஆடியன்ஸ் வந்து உள்ளே கொண்டு வந்த படம் ருத்ரதாண்டவம் சார். திருப்பி இருக்க பாருங்கள், ருத்ரதாண்டவம் ஒன்றும் விஜய் ஹீரோ கிடையாது சார், இல்லை அஜித் கிடையாது. ஆனால் அது வந்து சின்ன அஜித்துக்கு மச்சான் தான். அஜித்துக்கு மச்சான் இருக்கனால அஜித்துக்கு ரசிகர்கள்லாம் வந்துடுவாங்கலாம் ஒன்றும் கிடையாது, அது வேறு. ஆனால் அந்த படம் தான் நீங்கள் வேணால் இந்த தேட்டரு கலெக்ஷன் ரிப்போர்ட் அடிப்படையில் ஒரு சின்ன அனலைஸ் பண்ணுங்கள். ஓகே, கொரோனாவுக்கு பிறகு முதல் படம் தேட்டருக்கு ஆடியன்ஸ் அதிகமாக இழுத்துட்டு வந்த படம் வந்து ருத்ரதாண்டவம். நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி, இதுதான் உண்மை. நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள், அதில் எடுத்து அப்புறம் வந்து மாஸ்டர்லாம் அதுக்கு பின்னாடி வந்தது. அதுபோல் தேட்டருக்கு ஆடியன்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கொரோனா பீதியில் அந்த பயத்தில் தேட்டருக்கு ஆடியன்ஸே வராமல் இருந்த நேரத்தில் வரல. இன்னொன்று, இந்த படங்களும் கொஞ்சம் சுமார் தான், லாபமாக இருந்தாலும் தான். மற்ற படங்களும் வந்து பெரிய அளவில் ஒரு மக்களை ஈர்க்கலை, அது ஒரு காரணம். ஆனால் மற்ற நீங்கள் எடுத்து பாருங்கள் சார், அது வள எதுக்கு பேசுகிறேன், நீங்கள் எடுத்து பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள், நம்ம திருப்பி ஒருக்க பேசுவோம் இதை. ஆனால் ருத்ரதாண்டவம் வந்து பெரிய வசூல், தேட்டருக்கு ஆடியன்ஸை இழுத்துட்டு வந்துச்சு. நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். எனக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி, வணக்கம்.